ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், விஜய் காவேரி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி, என்னம்மா காவேரி நீங்கள் கர்ப்பமாக இருக்குது, இந்த மாதிரி பேசக்கூடாது, டேக் கேர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேசுகிறாங்க. செகண்ட் ஒய்ஃபு என்ன பொறுமையாக பேசிகிட்டு இருக்காது, போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. விஜய் வந்து பிரதர் உங்ககிட்ட எதுக்கு நீங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் வச்சுட்டு இப்படி அழிஞ்சிட்டு இருக்கிறீங்க, இது நல்லாவா இருக்குது, கோர்ட்டில் போய் சொல்கிறாரு. பட் அதெல்லாம் இல்லை, எங்கள் பங்கு கொடுத்தீங்கன்னா நான் கேஷாக கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிட்டே இருப்போம், எங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு. அப்புறமா இவங்க ரூமில் கூப்பிட்டு வந்து அதை வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார் விஜய். என்னங்க அங்கே போய்ட்டா இவங்களுக்கு பயந்து ஓடிட்டே இருக்கணுமான்னு சொல்லிட்டு கங்கா வந்து நியாயமாக கேட்குறாங்க. அங்கேயும் போய்ட்டு உங்கள் வீட்டுக்கும் வந்துட்டாக்கா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். விஜய் சைலண்டாக சரி வாங்க நான் பேசிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல கொஞ்சம் நாளைக்கு அங்கே வந்து இருங்கன்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து கங்கா கொஞ்சம் ஐப்பிச்சில் கத்தும் போது அவங்க டென்ஷன் ஆகி கொஞ்சம் அப்படி கேர் ஆகி கீழே உட்காந்துடுறாங்க. பிரதர் பார்க்குறீங்களா, கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னு விஜய் அனுப்புகிறாரு. அப்புறமா பேசிவிட்டு இவங்க கிளம்புறாங்க. வீட்டை பூட்டும்போது என்ன கிளம்புறீங்க அப்படின்னு, நாங்கள் வீட்டு கிளம்புறோம் சாமி, நவுறு அப்படின்னு நவுறு தள்ளு அப்படின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு அந்த பையனை. அப்புறமா இவங்க எல்லாமே காரில் ஏறி வந்துடுறாங்க. காவேரி வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க, இதான் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறது அப்படின்னு. பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகும்போது கங்கா கிட்ட கேட்குறாங்க, எனக்கு அங்கே வரது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. சரி வாங்க அவுட் ஹவுஸ்லேயாவது தாங்கிக்கணும்னு சொல்லிட்டு மாமியார் சொல்கிறாங்க. இருந்தால் அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம், தான் வாங்கன்னு வீட்டுக்கு வந்தாக்கா வீட்டுக்கு இவங்க அவங்களுக்கு முன்னாடி இவங்க வந்து ஃபேமிலி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாமே வெளியே இருக்காங்க. இவங்க வந்தோடனே சித்தப்பா சொல்கிறார், என்னம்மா இது உங்கள் சித்தியா, இது உங்கள் செகண்ட் ஒய்ஃப், 2 பேர் பிள்ளைங்களா, அண்ணன் தங்கச்சியா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தாத்தா நீ உள்ளே போய் எதுக்கு வெளியே கட்டிட்டு இருக்க, அவங்க பார்த்துப்பாங்க அவங்க பிரச்சனையே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யாருமே உள்ளே போகல. வந்து காவேரி வந்து மெதுவாக வந்து கேட்டு எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு. உடனே சாரதா என்னடி மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன், எதுக்கு இங்கே வந்தீங்கலாம் போங்க அப்படின்னு. எங்கள் பங்கு இங்கே கிடைக்காம என்ன இப்படி அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு, இதில் அசிங்கப்பட என்ன இருக்குது, கூச்சப்பட என்ன இருக்குது, எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்போம், அம்மா நீ என்ன கெஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே வாக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது ஃபைனலாக வந்து நம்மளுடைய ஹீரோவை காமிச்சு முடிச்சிடுறாங்க. இன்றைக்கான அப்டேட்டு நெக்ஸ்ட்டு அப்டேட்டை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.